மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதாவது பால்கோவா பொங்கல். அது பால்கோவா பொங்கல் மற்ற பொங்கலை விட நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்ன பொருள் தேவை, அதை செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பால்கோவா பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பச்சரிசி. அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1 மடங்கு பச்சரிசினா அதுக்கு 1.5 மடங்கு சுகர் வேணும். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால்கோவா சுகர் உள்ளது. அதனால் 1 மடங்குக்கு 1 மடங்கே எடுத்திருக்கேன். 1 மடங்கு சுகர், இதில் 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு பாதாம், அப்புறம் முந்திரி. பால்கோவா 100 கிராம் ஆற வச்ச பால். அது 1க்கு 3 மடங்கு போடணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு பாதி பால் பாதி தண்ணியும் கலந்து ஊற்றுவேன். அப்புறம் நெய் 50 கிராமு. அப்புறம் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன். அதை அந்த குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் 1 டம்ளர் அரிசி போட்டேன்ல, அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் பாதி அளவு பால் ஊற்றிக்கிறேன். 1.5 மடங்கு பால், 1.5 மடங்கு தண்ணி, மொத்தம் 3 டம்ளர். இப்போ இதை மூடி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஏற்றிக்கிடுவோம். இந்த குக்கரில் வச்சுட்டோம். இது ஒரு விசில் வந்தவனையும் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா குலைவாக வேக வைக்கணும். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. 5 நிமிஷம் வச்சேன். விசில் வந்தோடனே குறைச்சி வச்சு 5 நிமிஷம் வச்சேன். ஸ்டீம் அடங்கிடுச்சு. எடுத்து பார்த்துக்குவோம். நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை இறக்கிக்கிறேன். நல்லா பாசிப்பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை நல்லா மேக்ஸிமம் நல்லா மசிச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் செய்கிற பாத்திரத்தை இங்கே வச்சுக்கிடுவோம். இதில் மாற்றிடுவோம். இப்போ இந்த பால்கோவாவை இதில் சேர்த்துக்கிடுவோம். 100 கிராம் பால்கோவா வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு அது நல்லா அந்த அரிசியும் பருப்பும் வெந்திருக்குல்ல, அதோட அந்த பால்கோவா நல்லா மசியணும். இந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். இப்போ இந்த பால்கோவா, இந்த சாதம் எல்லாம் ஒன்றா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த சுகரை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ சுகர் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் போட்டிருந்தேன். அந்த பால்கோவாவில் இனிப்பு இருக்கேன்னு நினச்சி, ஆனால் இனிப்பு பத்தலை. அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அப்போ 1.5 டம்ளர் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு, அரிசி, பால்கோவா, சுகர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் பண்ணியாச்சு. நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா பதம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இனி இதை நெய்யில் முந்திரி பாதாம் வறுத்து போட்டுக்கிறோம். இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் முந்திரி சேர்த்துக்கிடுவோம். முந்திரி வந்துருச்சு. இப்போ அதிலே பாதாமும் சேர்த்துக்கிடுவோம். இது 2 நல்லா ரோஸ்ட் ஆக்கி பால்கோவா பொங்கலில் சேர்த்துக்கிடுவோம். இதில் சேர்த்துக்கிடுவோம். இதிலே இந்த ஏலக்காய் தூளும் போட்டுக்கிடுவோம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். இப்போ இதில் மீதி நெய் ஊற்றிக்கிறேன். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் நெய். அதுதான் இப்போ சுவையான பால்கோவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேன். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இது பொங்கலுடைய டேஸ்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை பால்கோவா பொங்கலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பொங்கல்னு சொல்கிறக்காட்டி அமிர்தம்னு சொல்லலாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ பொங்கலை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வழக்கமாக பொங்கல் சக்கரை பொங்கல் செய்வோம். அதோட இதையும் கூடுதலாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.